ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எக் குக்கரியில் ஆம்லெட் கோர்ஸில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக அதோட ஆரிஜின் பற்றி நான் சொல்லலான்னு இருக்கேன் உங்கள்கிட்ட. எக்கை பற்றி அந்த எக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அது நாட்டுக்கோழியை தான் முதல்ல நார்த் அமெரிக்காவில் தென்பட்டது. அது அப்படியே காலடைவில் வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மற்ற நாட்டுகளுக்கு எக் வந்து ரொம்ப பிரபலமாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம கிச்சன்லேயே சரி, நம்ம அன்றாடம் ஒரு உணவில் இருந்தக்கூடிய விஷயங்கள் வந்து எக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதை வச்சு நம்ம வந்து யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான குசின்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப யூனிக்கான எக்கை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எக்கை வச்சு எவ்வளோ டாலர்ஸ் அண்ட் டாலர்ஸ்லாம் வந்து எக்கை மட்டுமே வச்சு ஒரு வணிகமாக, ஒரு தொழிலாக, ஒரு பிஸ்னஸாக வந்து இன்றைக்கி எக்கை மட்டுமே வச்சு ஒரு ஆம்லெட் ஷாப்ஸ் வந்து இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறையா ஆண்டர்பிரனர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் இந்த எக் கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் எக்கு குக்கரி பண்ணுறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஷெஃப்ஸ் இருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி ஷெஃப்ஸ் கான்டினென்டல் கிச்சனில் இருக்காங்க. அவங்களோட வேலையை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கு ப்ராடக்ட்ஸை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட யூனிக் ஸ்கில்லை வந்து கொண்டு வர்றது தான் வந்து எக் குக்கரி ஷெஃபோட ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. இதோட தன்மைகள் எக்கு எப்படிலாம் தேர்ந்தெடுக்கணும், நிறைய இன் அண்ட் அவுட் எக்கை பற்றின விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
சீஸ் ஆம்லேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக் பீட் பண்ணுவோம். சால்ட் ரொம்ப கம்மியாக போடுங்க. நிச்சயமாக பெப்பர் போடுங்க, ரொம்ப கம்மியாக போடுங்க. ரொம்ப காரமாக இருந்தால் சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் விஸ்க் வச்சு. ஹீட் பண்ண பேனில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டு கொஞ்சம் கிரீஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆம்லேட்ஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து முக்கியமாக நான்ஸ்டிக் பேன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுலேயே இன்னும் ஸ்மாலர் சைஸ் நான்ஸ்டிக் பேன்ஸ்லாம் அவைலபிள் மார்க்கெட்டில். ஸோ இது பேஸ் ஃபஸ்ட்டு நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உங்களுக்கு அந்த சீஸ் ஸ்லைசஸ் ஆஃப் சீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஆடிங் இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஆம்லேட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து சீஸஸ்லாம் நல்லா ஜூஸியாக மெல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீஸ் ஆம்லெட்ஸ்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இல்லைன்னா ஈவினிங் டைம்ஸில் வந்து இந்த மாதிரி ஆம்லெட்ஸ்லாம் க்ரியேட்டிவாக பண்ணி வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆம்லெட் ரெடி. நான் பேனில் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லெட் இஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லெட் நான் கட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் see the cheese how it is melted. பார்த்தீங்கன்னா சீஸ் பாருங்கள். இது வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு சீஸ் ஆம்லெட்டு. இதெல்லாம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போயிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்ணுங்கிறதுனால இல்லை, உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி சீஸ் ஆம்லெட்ஸு நீங்கள் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப they'll be a big fan of you. ஸோ இந்த சீஸ் ஆம்லெட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர். சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப பெப்பர் விரும்ப மாட்டாங்க. ட்ரை ஹர்ப்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக நான் ஒரிகேனோ ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தைம் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்ஸ்லே, ட்ரை பார்ஸ்லே சொல்லுவாங்க. ஃப்ரெஷ் பார்ஸ்லேயும் கிடைக்குது. காஞ்ச பார்ஸ்லே தான் ட்ரை பார்ஸ்லேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோஸ்மெரி. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஒரிகேனோ, தைம், அப்புறமா வந்து ட்ரை பார்ஸ்லே, அப்புறமா ரோஸ்மெரி ஆட் பண்ணிடுவோம். சால்ட், பெப்பர் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேனும் ஹீட்டாக இருக்குது. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பேனை வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்லெட்டுக்கு வந்து பட்டர் வில் பி ஐடியல் ஃபேட்டு. நல்ல ஒரு ஸ்மூதி ஃபீல் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வந்து இந்த மிக்சர் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு ப்ராடக்ட். எக்லேயும் நிறைய வேரியேஷன்ஸாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹர்ப் ஆம்லெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்லேயோ நீங்கள் வீட்டில் பண்ணலாம். முக்கியமாக வந்து சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அப்சைட் டவுன் டர்ன் பண்ணியாச்சு ஆம்லெட்டு. ஸோ நல்லா இந்த சைடாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண வேண்டியதான். ஹர்ப் ஆம்லெட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபீல் நிறையா இருக்கும். நார்மலாக நம்ம பீஸாலாம் சாப்பிடும்போது இந்த ரோஸ்மெரி, தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டெம்ப் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எக் பேஸில் ஆம்லெட் பேஸில் வந்து ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஐம் ஸ்லைசிங் தி herb omelets.
Eggs, whether boiled, poached, or scrambled, they are a great way to start your day. These little orbs are a great source of protein and amino acids. Proteins are the building blocks of life. Every cell in the human body contains protein. The basic structure of protein is a chain of amino acids. You need protein in your diet to help your body repair cells and make new ones. Eggs are one of the few foods with complete proteins. That is, they contain proper proportions of all 9 essential amino acids required by the body. They are also packed with numerous vitamins and minerals, including vitamin A, vitamin B12, vitamin D, vitamin E, folate, selenium, choline, and others. Eggs are one of the highest protein breakfast options. One of the key steps you can take to help manage your appetite throughout the morning is to ensure that their breakfast choice has enough protein. 2 eggs served with 2 slices of whole grain toast contain at least 20 grams of protein, much of which is high biological value protein, which means it is easily used in the body. This means that choosing eggs for breakfast will give you at least 25% more protein than other popular breakfast choices. Here are a few of the many amazing health benefits your body receives when you include at least 2 eggs in your breakfast. 1. Eggs raises the good cholesterol. Eating eggs leads to elevated levels of HDL, high-density lipoprotein, which is also known as the good cholesterol. People who have higher HDL levels have a lower risk of heart disease, stroke, and other health issues. According to one study, eating 2 eggs a day for 6 weeks increases the good cholesterol level by 10%. 2. Can help you lose that extra weight. Forget counting calories and cutting out carbs. The key to losing weight could be as simple as having 2 eggs for breakfast. Scientists have shown that those who start their day with poached, boiled, or scrambled eggs can lose up to 2/3 more weight than others. The secret of the egg's success lies in its ability to make us feel full for longer than many other foods, thereby consuming less calories. 3. Eggs help with brain development and memory. Choline, an essential nutrient found in eggs, stimulates the brain development and function. It has also been linked with increasing memory power and alertness. 4. 2 eggs at breakfast can protect your eyesight. 2 antioxidants, lutein and xanthan, are present in eggs and have been linked to protecting eyes from damage related to ultraviolet